வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் கண்டிப்பாக பிரின்சிபல் பேசின விஷயம் நம்ம குட்டி காவேரிக்கே தெரியாது இல்லையா? ஆனால் அப்படியாவது கொஞ்சம் காவேரி கொஞ்சம் காமாக நடந்துருந்துருக்கலாம் குழந்தைகிட்ட. அதையும் மீறி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆசை நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தையோட மைண்ட்லேயும் பார்த்திங்கன்னா டேடி இப்படிலாம் மிஸ்கிட்ட ரொம்பவே இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுனதுனால தான் மிஸ் நம்மக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு தான் சாரியும் கேட்குறாங்க. ஆனால் காவேரி அதுக்கு மறுக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்ககிட்ட நான் எப்படி நடந்துக்கணுமோ அதனால தான் அப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு அங்கேருந்து கோபத்தோடு கிளம்பிடுறாங்க. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, நான் மிஸ்ஸோட வீட்டுக்கு தான் டாடி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு காவேரி கிட்ட மிஸ் நானும் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் பிரின்சிபல் பண்ண விஷயத்தினால ரொம்பவே கோவத்தோடு அந்த காவேரி என்ன பண்ணுறாங்க, உங்கள் டேடி வந்தால் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்பவே இதோட கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா குட்டி காவேரியை போய் கூப்பிடாம வீட்டில் இருக்க உடனே அவங்க சித்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை சித்தி, காலையிலேயே அம்மு சொல்லிட்டு தான் போனால் காவேரி மிஸ் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதும் அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி நான் போய் காவேரி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம விஜய். வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா அம்மு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அம்மு இங்கே வரலீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, இல்லை உங்கள் கூட தான் ஈவினிங் ஸ்கூலில் விட்டதும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா, அதனால தான் இங்கே தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்ல, இல்லைங்களே நான் அப்போவே கிளம்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு பதிலை விஜய்க்கு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம காவேரி. ஏன்னா காவேரி போனதுக்கு அப்புறமா வாழவே கூடாது அப்படின்ற நிலமையில இருந்த நம்ம விஜய் குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒரு பிடிப்போடு வாழ ஆரம்பித்தார். குழந்தை தான் தன்னோட உயிரே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி உலகமாக வளர்த்துட்டு இருந்தார். இப்படிப்பட்ட தருணத்தில் தன்னோட குழந்தை கூட்டிகிட்டு வரலன்னு சொன்னதும் அவரால் தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே பயந்து போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வாங்க சார் ஸ்கூலாண்டே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்கூலாண்ட விசாரித்து பார்க்குறாங்க. ஸ்கூலில் எல்லாருமே போயிட்டு காலியாக இருக்க கிரவுண்டு. இந்த சமயத்தில் வாட்ச்மேன் கிட்ட போய் கேட்க, பாப்பாவா ரொம்ப நேரமாக இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தா, ஆனால் யாரோ ஒருத்தர் காரில் கூட்டிகிட்டு போனாங்களே அப்படின்னு சொல்கிறது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி போகிறாங்க ரெண்டு பேருமே. ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒன்றுமே புரியல, யார் நம்மளை தவிர குழந்தைய கூட்டிகிட்டு போனது அப்படின்ற குழப்பம் நிறையவே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கும் கில்ட் ஆகுது. ஏன்னா கோபத்தோடு கிளம்பி போயிட்டாங்க இல்லையா? ஆசையாக நானும் உங்கள் கூட வரேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொன்னாங்க. அதையும் மீறி தனியாக விட்டுட்டு போனதுனால தான் இந்த மாதிரி குழந்தைக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே அழுதுகிட்டே வராங்க. கண்டிப்பாக ஏற்கனவே ஒரு மாதிரியாக பேசின சித்தப்பா இப்போ குழந்தை காணாமல் போச்சு அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சாலே போதும், சின்னதாக அந்த விஷயத்த பெருசுப்படுத்தி பேசுவார். அதாவது ரொம்ப நாளாக காவேரி பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ காவேரி தன்னோட மனைவியாக கூட வீட்டுக்கு வரல, காவேரின்றவங்க தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்குள்ள குழந்தைக்கு இப்படி ஒரு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லி காட்ட ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் உள்ளவங்க. காவேரி ரெண்டு பேருமே குழந்தைய தேடி தேடி அலையிறாங்க, எங்க தேடியும் கிடைக்கல. இந்த மாதிரியே குழந்தைய ஸ்மார்ட்டா கடத்திட்டு போயிட்டாங்க இந்த ராகவ். ஆல்ரெடி அன்பரசு கிட்ட எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டாங்க. விஜய் காவேரி இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் இருக்காங்க. காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சுனும், அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை இருக்குது, அது விஜய் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து ஜெயிலிருந்து தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்த ராகவ் கண்டிப்பாக சும்மா இருப்பானா, வழி வாங்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இங்கே காஞ்சிபுரத்துக்கே வந்திருக்கான். ஸோ கண்டிப்பாக குழந்தைய கடத்தினது நம்ம ராகவ். வீட்டுக்கும் வராங்க, இங்கே வேற யாராவது குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குற தருணத்தில் குழந்தைய பற்றின விஷயத்த சொன்னதும் பார்த்தீங்கன்னா தாத்தா அவங்க சித்தி எல்லாருமே ரொம்ப பதறி போகிறாங்க. என்னப்பா விஜய் சொல்கிற, நீ தானே சொன்ன காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே குழந்தைய காணுன்னு நிற்கிறியப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொரு பக்கம் அவங்க தாத்தாவும் ரொம்பவே பயந்து போயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய்க்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, யாருப்பா அப்படி கடத்தி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே சித்தப்பாவும் பதிலுக்கு பேச வராரு. பாத்தியாப்பா இப்போ உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இப்போ உன் குழந்தைய கடத்துற அளவுக்கு வந்துட்டாங்களா, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கோபத்தோடு பேசுறது கேட்டு விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாரு. நடக்கிறதுலாம் உனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் எதனா கேட்டதுக்கு அப்புறமா உனக்கு கோவம் வந்துடும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு. சித்தப்பா நான் ஏற்கனவே பயங்கர டென்ஷனாக இருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, சரிப்பா இப்போ குழந்தை எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டியா, ஏதாவது உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பரசு கேட்க, குழம்பி போயிருக்க விஜய் கிட்ட, எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு தெரிஞ்சு அந்த ராகவ் தான் இந்த வேலையை பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சியான விஜய் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைப்பா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராகவ் நான் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனையே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவத்தோடு கேட்க, இல்லைப்பா அவன் தான் என்ன பார்க்க வந்திருந்தான்,
அப்புறம் தான் விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து உளறி கொட்டுறாரு. உங்களை யார் சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்பட, நல்ல நோக்கத்தோட தான்ப்பா பேசிட்டு இருந்தேன். காவேரிக்கும் பழைய ஞாபகம்லாம் மறந்து போச்சு. விஜய் குழந்தையோட தனியாக தான் இருக்கான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அது ஒன்று போதாது அவனுக்கு. என்ன சித்தப்பா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட என்ன பண்றாரு, தேட ஆரம்பிக்கிறாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சாரதா அம்மாவும் ரொம்பவே வந்து பதறி போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளோ நாள் கழிச்சு தன்னோட பேத்தியை பார்த்து இப்போ பேத்திக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னும் போது என்னால் தாங்கிக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயத்த பத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம விஜய் கிட்ட. இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், அதனால தான் வந்து குழந்தையும் வந்து வருத்தத்தோட இருந்தா. பிரின்சிபல் வந்து இது மாதிரி கேட்டதுனால தான் குழந்தைகிட்டயும் இப்படி நடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி தன்னோட நிலைமை எடுத்து புரிய வைக்க, பரவாயில்ல இருக்கட்டும் மிஸ், நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆறுதலாக தான் வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த சமயத்திலும் விஜய் அன்னோவன் நம்பர்லேருந்து வந்து கால் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகவ். என்ன விஜய் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நெக்கலாக பேச, யார்டா நீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன இது மரியாதைலாம் குறையுது, மரியாதை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கேட்க, ராகவா உனக்கெல்லாம் என்னடா மரியாதை, என் குழந்தை எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட விஜயும் வந்து கேட்க, இல்லையே குழந்தைய காணதும் ரொம்ப தான் பதறி போறையே. ஓ, இப்போ நீ அப்பாவா இருக்கல்ல, அதனால தான் உனக்கு இந்த அளவுக்கு கோவம் வருது. ஏற்கனவே பயங்கரமாக கோவப்படுவ, குழந்தையோட பாசத்தில் வேற தவிச்சிட்டு இருக்கல நீனு, அப்போ கண்டிப்பாக உனக்கு இன்னும் கோவம் வரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கதை கேட்டு இன்னும் வந்து கடுப்பாயிடுறாரு விஜய். நான் என்ன கேட்டேன், நீ என்னடா பேசிட்டு இருக்க, என் பொண்ணு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே கோவத்தோட பேச, இரு ரொம்ப டென்ஷன் ஆகாத, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பொறுமையாக பேச ஆரம்பிக்கிறாரு. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிக்கிறார் விஜய். பேசுறதுல தப்பே இல்லை, ஆனால் எவ்வளோ நாள் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன், அது எல்லாத்துக்குமே காரணம் யார், நீ தானே. சீக்கிரம் குழந்தைய என்னால் திருப்பி கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் வந்து பேசுறதை கேட்டு இன்னும் டென்ஷன் ஆயிடுறாரு. நான் தாண்டா நிறைய கஷ்டங்களையும் வழியும் அனுபவிச்சிருக்கேன், இனிமேலும் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டுறதுனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா உன் குழந்தை இப்போ என் கஸ்டடியில் இருக்கு, அதனால அதை தெரிஞ்சு பேசு, என்கிட்ட மரியாதையை நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி திரும்ப ராகவ் வந்து பேசுறாரு. எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த காவேரி, யாருங்க கடத்தினது குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு துருவி வந்து கொஷின் மேல கொஷின் கேட்டுட்டே இருக்காங்க. ப்ளீஸ் இதுக்கப்புறமாவது காவேரிக்கு சில உண்மைகளை தெரிஞ்சுக்க வாய்ப்பு வந்து ஏற்படுதா. இப்போ குழந்தையை மீட்டெடுக்க நம்ம விஜய் வந்து நிவின்க்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயிலையும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்களா. நிவினும் ராகவ் இருக்க இடத்த வந்து ஃபோன் மூலியமாக சொல்கிறாங்களா. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.